அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சாமி, இந்த விபூதி வைக்கிறதுனால என்ன நம்மளுக்கு ஒரு தூது கிடைக்கும்? இல்லை விபூதியோட மகிமை என்ன? அதாவது பெரியோர்கள் பழமொழியே நீரில்லா நெற்றிவாள் சொல்லியிருக்கார். நெற்றியில் விபூதி இல்லைன்னாலே அவன் முகத்தை பார்த்தாலே அது சரியில்லாமல் தெரியும். ஒரு சின்ன அந்த நெற்றி புருவத்தில் ஒரு விபூதியை ஒரு பொட்டு வைத்த மாதிரி வைத்திருந்தால் எந்த மனிதர்களை பாருங்கள் தெய்வாம்சம் பொருந்தி இருப்பார். அதுக்கு ஒரு சின்ன விபூதிக்கு அவ்வளோ ஒரு அம்சம் இருக்கிறது. அப்படி அதை பெரியோர்கள் அந்த காலத்திலிருந்து அதை அனுபவித்து வந்திருக்கார்கள். அப்பொழுதுதான் அந்த நாம் கூட முடியும். ஒரு பெரியோர்கள் இடத்திலே சென்றால் அந்த மகான்கள் எல்லாருக்கும் அந்த விபூதி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுவது என்றால் அவர்களை பிடித்த கர்மங்கள் விலகட்டும் என்று எண்ணி அந்த மகான்கள் விபூதி அணிவார்கள். அதுபோல் பல மகான்கள் அதை அனுபவித்து எல்லாருக்கும் அருளாசி வழங்கி வந்தார்கள். அப்படி இருக்க ஒரு ஊருக்கு ஒரு சன்னியாசி சென்றார். அங்கே அந்த ஊர் கோயிலில் போய் தங்கி இருந்தார். அவரை பார்க்கறதுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வந்தார்கள். எல்லாருக்கும் விபூதி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினார். அந்த ஊரிலே நெசவு தொழில் செய்பவர்கள் அதிகமாக இருப்பார்கள். அதில் ஒருவர் நெசவு நெய்யும் தொழிலாளி அதை விட்டு வெளியேறி விபூதி வாங்குவதற்காக போனால் அதற்குள் ஒரு 4 இன்ச்சு அகலம் நெய்யலாமே, அதை விட்டு போட்டு எதுக்காக அங்கே போக வேண்டும் என்று சொல்லி அது தொழிலை கெடாமல் தொழிலை விட்டு விலகாமல் வேலை செய்து கொண்டே இருப்பார். அவர் போகவே இல்லை. அவரை தேடி எல்லாரும் வந்து விட்டார்கள். அவருடைய ஞான திருஷ்டி பார்த்தார். எல்லாரும் வந்து விட்டார்கள், இவர் ஒருத்தர் மட்டும் வரலை. அவருக்கும் அந்த விபூதியை கொடுத்து விட்டு போவோம் என்று அவர் வீடு தேடி சென்றார். அப்படி வீடு தேடி செல்லும்போது அந்த வீட்டுக்கார அம்மா உடனே சாமி பார்த்து வாருங்கள் சாமி என்று உபசரித்து திண்ணையில் அமருங்கள் என்று சொல்லிவிட்டு சாமி வந்திருக்கார்கள், வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்கள், விபூதி வாங்குங்கள் என்று கணவனிடத்தில் சொல்ல, இல்லை அதை நீ வாங்கி வை, நான் அப்புறம் பூசிக்கிறேன் என்று சொல்லி அவர் எழுந்து வரவில்லை. இவரே எழுந்து போய் அந்த நெய்யும் தறி முன்னுக்கு நின்று, நீங்கள் விபூதி பூச வேண்டாம், விபூதி பூசிய ஒருவரை பார்த்து அவருடைய முகத்தை பார்த்து விட்டு சாப்பிடுங்கள், காலையில் இந்த ஒரு வேலையை மட்டும் இந்த கடமையை செய்யுங்கள், உங்களுக்கு எல்லா சித்தியும் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இது என்ன ஈஸியான வேலை? நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் நம்மளிடத்தில் காலையில் எழுந்தவுடனே வருவார். அன்றாடம் காலையில் சாப்பிட்டு போகும்போது சாப்பிட்டு விபூதி நிறைய நெத்தி நிறைய பூசிக்கொண்டு நம்ம இடத்துல வருவார். அவரை பார்த்தால் தீர்ந்து போச்சு என்று சொல்லி சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். இப்படி பல நாள் நடந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அந்த விபூதி பூசியவருக்கு கனவிலே போய் சாமி சொல்லுகிறது, என்ன அந்த ஊர் பெருமாள் கோயில், அந்த பெருமாள் கோயிலில் பின்னாடி ஒரு புதையில் இருக்கிறது, காலை ஒரு 9-10 மணிக்குள்ளே வந்து எடுத்துக்க, இரவு நேரங்களில் போகாத என்று சொல்ல, அதை மனதில் வைத்து காலையில் எழுந்து அவர் குளித்துவிட்டு புதையில் தேடி போகிற எண்ணத்தில் இவர்கிட்ட போகவில்லை. இவர்கிட்ட போய் டெய்லி விபூதி மூக்குப்பொடி வாங்க போவார். அந்த தறி நெசியும் தொழிலாளிகிட்ட மூக்குப்பொடி அவர் போடுவார். அவர்கிட்ட போய் மூக்குப்பொடி கொடுன்னு வாங்க போவார். அன்றைக்கு போகவில்லை. மூக்குப்பொடி நினைவெல்லாம் அவருக்கு வரலை.
உடனே புதையல் நினைவிலே போய்விட்டார். இவர் வருவார் வருவார் என்று பார்த்தார். அவர் அந்த கரெக்டு டயத்துக்கு சாப்பிட்டு பழக்கப்பட்டவர். பசி ஆயிடுச்சு, ஒன்றும் தாங்கலை. இன்றைக்கி என்னமோ அவரை காணாமே, சரி அவரை வீட்லையாவது போய் அவரை பார்த்துட்டு வந்து தான் சாப்பிட்ணுன்னு ஒரு வைராக்கியம் கொண்டு அவர் வீட்டை தேடி போனார். வீட்டுக்கு போன உடனே அவர் வீட்டுக்கார அம்மா அந்த மாதிரி அவர் கோயிலுக்கு போகிறோம்னு போனாருங்க அப்படின்னு சொல்ல, சரி என்று கோயிலை தேடி வேகமாக போனார். அங்கே போனால் அங்கே மின்னுக்கு யாருமே காணாம். பின்னாடி ஏதாவது இருப்பாரோ என்னமோ என்று பின்னாடி போனார். அங்கே அவர் அப்பொழுதுதான் குழியை பறித்து கொண்டு இருக்கிறார். புதையலை தேடி மண்ணை பறித்து கொண்டு இருந்தார். இவர் வரக்கூடிய வேகத்தில் கால் சத்தம் கேட்டு யாரோ வர்றாங்களே, கண்டுக்குவாங்களேங்கிற எண்ணத்தில் மடார்னு மூஞ்சி திரும்பி பார்த்தார். பார்த்தோன்னே இவர் ஒன்றும் சொல்லாமல் நான் பார்த்துட்டோம்னு சொல்லி வீட்டுக்கு திரும்பிட்டார். அவர் எதை பார்த்தார்? அவர் மூஞ்சியை பார்த்தார், விபூதி பூசி இருப்பதை பார்த்தார். சரி நம்ம வந்த வேலை முடிந்து விட்டது என்று அவர் கிளம்பி வீட்டுக்கு சென்று விட்டார். இவர் புதையலை எடுத்து இது யாருக்கு தெரிஞ்சால், அரசுக்கு தெரிஞ்சால் அரசாங்கம் பிடிக்கும், இதை எப்படியாவது மறைக்க வேண்டும் என்று இவர்கள் வீட்டை தேடி போனார். அங்கே போய் அந்த வீட்டுக்கார அம்மாள் இடத்தில் இந்த மாதிரி புதையில இருந்து எடுத்தேன், அதை யாருக்கும் சொல்லக்கூடாது, இதை தெரிந்தால் அரசாங்கம் பிடிக்கும், அதனால் ஆளுக்கு பாதி வைத்துக்கலாம் என்று சொல்லி அதை பங்கி அந்த பணத்தை கொடுத்துவிட்டு அவர் போய்விட்டார். இவர்களுக்கு அந்த புதையலிலிருந்து பங்கு கிடைத்தது. அதுபோல் ஒரு விபூதி பூசுவதால் இப்படி எங்கேயோ யாரோ செய்த பூசியதற்கு அதை முகத்தை பார்த்ததனுடைய பலனே அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு புதையில் வீடு தேடி வருகிறது என்றால், அன்றாடம் பூசிக்கொண்டு இருப்பவர்களுக்கு அவர்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் விலகி அந்த முகத்திலே தெய்வம் குடிகொண்டு, எப்படி குளிக்காமல் இருக்கும்போது நமது உடம்பு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறதோ, குளித்து உடனே கடவுளை நினைத்து விபூதி நெத்தி நிறையாக பூசிவிட்டால் எப்படி மன நிம்மதி கிடைக்கிறது, அதுபோல் தினந்தோறும் தொடர்ந்தும் எல்லா மக்களும் திருநீரை அணிவோமானால் எல்லா செல்வங்களும் நம்மை வீட்டை தேடி வரும். அவர் எப்படி பெரியவர் சாது போய் ஒரு வீட்டை தேடி போய் அந்த அளவுக்கு செய்து கொண்டாரோ, அதுபோல் நம்மை வீட்டை தேடி தெய்வங்கள்லாம் வரும். அதனால் இதை அறிந்து எல்லோரும் அனுபவித்து வர வேண்டும் என்று சொல்லி அருள் பெருஞ்சோதி ஐயா அவர்கள் அந்த காலத்திலே விபூதி அணிவித்து எல்லாருக்கும் விபூதி கொடுத்து அருள் பாலித்தார். அதுபோல் எல்லா மகான்களும் அதைத்தான் செய்தார்கள். இப்பொழுது நாமளும் அதை அனுபவித்து நாமும் அருள் பெருஞ்சோதியினுடைய அருளை பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து, அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி.